ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மட்டும் இல்லைங்க, நான் பண்ணதுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பமும் ரொம்பவும் எந்த நேரமும் கஷ்டத்துலேயே தான் இருக்குது. ஒரு விமோச்சனமே இல்லை. நான் படக்கூடிய கஷ்டம் என்னுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது. நானே இனிமேல் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்ல கௌரவமாக வாழணும், நான் நினச்ச விஷயங்கள் அத்தனையும் கைகூடி வரணும், ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், நான் நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, இருந்தாலும் கூட ரொம்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை, அதாவது சிவ மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரணும், என்னுடைய தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே வாங்க. அது கூடவே நீங்கள் பிரதோஷ நாள், சிவராத்திரி, திங்கக்கிழமைகள், இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் முடிந்த வரைக்கும் வாங்கி கொடுங்க. அதுபோல் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதாவது எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது அதை எண்ணெய் காப்புக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. இது போல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீர்ந்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.